நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். நாம வாழ்ந்து கொண்டிருப்பது கலியுகம். இந்த கலியுகத்துல சில சமயத்துல நாம செய்கிற உதவியே நமக்கு ஆபத்தா மாறிவிடும். அது எப்படி? அதை தெரிந்து கொள்ளதான் இன்றைய ஒரு சின்ன கதை. வாங்க கதையை கேட்கலாம். ஒரு சின்ன சிறிய அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மோகன் என்கிற பேர் கொண்ட ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தாராம். அவர் பார்த்தோம்னா ஒரு நாயும் ஒரு கழுதையும் வளர்த்து வந்தாராம். நாய் எதுக்காகனா வீட்டு காவலுக்காகவும், யாராவது தெரியாதவங்களும் மற்றபடி ஏதாவது திருடங்கள் யாராவது வராம இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக நாயை வளர்த்து வந்தாராம். கழுதை எதுக்காகன்னு பார்த்தோம்னா அவர் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாராம். வியாபாரத்துல விற்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து அந்த கழுதை மேல கட்டி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாராம். அங்க போய் பொருளெல்லாம் வித்துட்டு அங்க வேற ஏதாவது பொருள் எதனா வேணும்னா அதை வாங்கி மறுபடியும் அந்த கழுதை மேல கட்டி வீட்டுக்கு கொண்டு வருவாராம். இதனால வியாபாரத்துல கழுதை உதவியா இருந்ததுனால கழுதையும் ரொம்பவும் அன்பா வளர்த்துட்டு வந்தாராம். கழுதையும் நியாயம் ஒண்ணு போல பார்த்து ரெண்டு பேரையுமே ரொம்ப அன்பா வளர்த்துட்டு வந்தாராம். ஒரு நாள் வியாபாரி பார்த்தோம்னா எப்பவும் போல நாய்க்கு இரவு சாப்பாடை கொடுத்து விட்டு கழுதைக்கு வேண்டிய புல்கட்டுகள் எல்லாம் அதுகிட்ட போட்டுட்டு படுத்து தூங்க போயிட்டாராம். அன்றைய தினம் பார்த்து நாய் கொஞ்சம் அதிகமாவே சாப்பாடு சாப்பிட்டு விட்டதான். அதனால அது படுத்து தூங்கின உடனே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுச்சான். கழுதை மட்டும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்ததான். அதுக்கு முன்னாடி இருந்த புல்லை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்ததான். நடு ஜாமத்துல ஒரு திருடன் அந்த வியாபாரி வீட்டுல நுழைந்தானாம். வியாபாரி ஆழ்ந்த தூக்கத்துல இருந்ததுனால அவருக்கு எதுவுமே தெரியலையாம். நாய்க்கும் வயிறு நிறைய சாப்பாடு இருந்ததுனால தூக்கத்துல இருந்து எழுந்துக்க முடியலையாம். திருடனை பார்த்து அது குறைக்கவும் செய்யலையாம். அது பாட்டும் தூங்கிட்டே இருந்ததாம். திருடன் உள்ள போய் வேண்டிய பொருட்கள் எல்லாம் திருடிக்கிட்டு வந்த வழியே வெளியே போயிட்டானாம். இதெல்லாம் அந்த கழுதை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்ததாம். கழுதை நினைச்சுதான், என்ன நாய் இது, நன்றி கெட்ட நாயாக எல்லாம் இருக்குது. எஜமா வீட்டுல திருடன் போய் பணம் பொருள் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இப்படி வெளியே போறான். ஆனா இந்த நாய் குறைக்காம எப்படி படுத்து தூங்குது. எஜமானுடைய நிலைமை என்ன ஆகும்? நாளைக்கு எஜமா எழுந்து பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு அப்படின்னு மனசுல நினைச்சுதான், சரி நாமளாவது இந்த நாய் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வோம், அப்போவாது எஜமானுக்கு தூக்கம் கலையும், திருடனை பிடிப்பாரு என்று எண்ணி அந்த கழுதை ரொம்ப வேகமாவும் சத்தம் போட்டும் கத்த ஆரம்பிச்சுதான். கழுதை சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்திலே வியாபாரியோட தூக்கம் கலந்து போச்சான். வியாபாரி எழுந்து உக்காந்துக்கிட்டாராம். ச்சே, எதுக்காக இந்த கழுதை இந்த நேரத்துல அர்த்த ஜாமத்துல இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்குதுன்னு புரியலையே, வெளியே போய் பார்ப்போன்னு வியாபாரி எழுந்து வெளியே வந்தாராம். வியாபாரியை பார்த்த உடனே கழுதை இன்னும் வேகமாவும் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சுதான். வியாபாரிக்கு ஒண்ணுமே புரியலையாம். இந்த கழுதை ஏன் தேவையில்லாம இப்படி கத்திக்கிட்டு இருக்குதே, வாய மூடு அப்படின்னு வியாபாரி கழுதைய பார்த்து சொன்னாராம். ஆனா கழுதை அடங்கலையாம். மீண்டும் மீண்டும் கத்திக்கிட்டே இருந்ததாம். வியாபாரிக்கு கோவம் வந்துடுச்சான். தூங்குற மனுஷன தூக்கத்தெல்லாம் கலைச்சிட்டு வாய மூடுனா இவன் வாய மூட மாட்டேன்ற, மேலும் மேலும் கத்திக்கிட்டே இருக்கியா அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் சுத்தி முத்தி பார்த்தாராம். ஒரு கம்பு கிடைச்சதான். கொம்பை எடுத்து அந்த கழுதைய பார்த்து 5-6 அடி அடிச்சாராம். ரொம்ப ஜோரா அடிச்சதுனால கழுதைக்கு வலி தாங்க முடியலையாம். அமைதியா ஒரு இடத்துல உக்காந்துடுச்சான். கண்ணுல இருந்து கண்ணீர் தாரதாரையா கொட்டியதான். கழுதைய பார்த்து வியாபாரி சொன்னாராம், இனிமேல் நீ எதனா சத்தங்கித்தம் போட்டு கூச்சல் போட்டு கத்தன உன்னை வீட்டை விட்டே விரட்டி விடுவேன் அப்படின்னு கோபமா பேசிட்டு உள்ள போயிட்டாராம். கழுதையால ஒன்றும் பேச முடியலையா, அதால எதையும் விலக்கி சொல்லவும் முடியலையா. அது பாட்டுன்னு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்ததாம். கழுதையோட இந்த பரிதாபமான நிலைய பார்த்துட்டு நாய் கழுதைய பார்த்து சொல்லிச்சான், நண்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை நீ தப்பா எடுத்துக்க கூடாது. எப்பவுமே நமக்கு என்ன வேலையோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு மற்றவங்க வேலையை செய்யணும்னு நினைச்சா உன்னுடைய நிலைமை இப்படிதான் நடக்கும். இனிமேலாது எதிர்காலத்துல உனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை மட்டும் சரியா செய். மற்றவங்க என்ன செய்யறாங்க, செய்யல, ஏன் செய்யல, இதெல்லாம் கவனிக்காத. அப்படி செய்தனா இன்னைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ இதை விட மோசமான நிலைமை உனக்கு ஏற்படலாம். ஏன்னா இது கலிகாலம் அப்படின்னு நாய் சொல்லிச்சான். நண்பர்களே, உண்மைதான். நம்மில் பல பேர் இந்த கழுதையை போலதான் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இல்ல நம்ம கூட ஆபீஸ்ல வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், அவங்க கேட்காமலே அவங்களுக்கு உபதேசம் பண்ணுவோம், புத்திமதியெல்லாம் சொல்லுவோம், வழிய போய் சில சமயங்கள் அவங்க கேட்காமலே அவங்களுடைய வேலையெல்லாம் செய்து கொடுப்போம். இப்படி செய்வதனால அவங்களுக்கு பல சமயத்துல நம்மளை பார்த்தா எரிச்சலும் கோபமும் தான் வரும். அது மட்டுமல்ல, நமக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஒரு நாளும் கிடைக்காது. ஏன்னா இது கலிகாலம். நமக்கு கிடைத்திருக்கும் வேலையை மட்டும் கவனமாக நேரத்துடன் செய்து முடிக்க முயற்சி செய்ய வேண்டும். நம்மளுடைய நேரத்தையும் சக்தியும் மற்றவர்கள் கேட்டாலும் சரி யோசித்து செலவு செய்ய வேண்டும். யோசிக்காமல் புத்திமதி சொல்வது, உபதேசம் செய்வது, உதவி செய்தால் அந்த கழுத நிலைமை தான் ஏற்படும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஓம் சாந்தி.